إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் ஜுமா என்னும் சிறப்புக்குரிய வணக்கத்தை வணங்கி அவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகவும், மேலும் அவனது தூய்மையான மார்க்கத்தை அதன் தூய்மையான வழியிலே அறிந்து அதன்படி நடப்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கு குழுமியிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் குடும்பம் என்பது ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஒரு மனிதன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு இந்த மனைவி, பிள்ளைகள், அதேபோன்று கணவன், சகோதர சகோதரிகள், தாய் தந்தையர் என்ற அந்த அடிப்படையில் அவர்களோடு ஒற்றி உருவாடும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சி ஒரு மன அமைதியை ஏற்படுத்தி தருகின்றது. தாய் தந்தை இல்லாதவர்களை அனாதை என்று சொல்வார்கள். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையே இல்லை என்று குறை கூறுவார்கள். இப்படி குடும்பம் இல்லைன்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகாது, ஒரு மனிதனுக்கு ஒரு முழுமை அடையாத ஒரு நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறது போல சோதனைகளையும் வைத்திருக்கின்றான். ஒரு தாய் தந்தையிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், தாய் தந்தைக்கு எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அல்லாஹ்வே சொல்கிறான். மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்தும் வலியுறுத்தியுள்ளோம். அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாள். அவள் பாலருந்தும் வரும் 2 ஆண்டுகள் எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக, என்னிடமே திரும்பி விடுதல் உள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான். பெற்றோர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்ணியப்படுத்துங்க, அவங்களுக்கு மதிப்பளிங்க. ஏன்னா உங்கள் தாய் இருக்கிறாங்களே, அவங்க உங்களை வயிற்றில் சுமக்கும் போது பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உங்களை சுமந்தால், அதோடு நடந்தால், ஆனாலும் அந்த குழந்தைய அவங்க சுமக்கிறதில்ல, அவங்க சிரமமாக நினைக்கல, என் பிள்ளை என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு என்ற அந்த மகிழ்ச்சியோடைய என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளையை சுமந்து எப்படி ஈண்டெடுக்கிறாங்க. என்ன விஞ்ஞானிகள் சொல்லுகின்றால், அந்த தாய் அந்த இடுப்பு எலும்பு இருக்கு பாருங்க, அது பிரிந்து விடுகிற அளவுக்கு அது அந்த உடைச்சி எடுத்தால் என்ன ஆகும், பிரிந்து உடைச்சி எடுத்தால் என்ன ஆகும், அந்த அளவுக்கு வலியை பொறுத்து கொண்டு மரணத்துடைய அந்த கதவையே தட்டிவளாக பிள்ளையை ஈண்டெடுக்கிறார். அப்படி ஈண்டெடுக்கும் பொழுது அந்த பிள்ளை பிறந்து அந்த முகத்தை பார்த்தோடனே அந்த வலியெல்லாம் மறந்து போய்விடுகிறது. அப்படி சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு மரணத்துடைய அந்த தருவாய் வரைக்கும் போய் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அதுக்கு உறுதுணையாக அந்த தந்தையும் இருக்கிறார். தாய் வயிற்றில் சுமக்கிறது போல
தந்தை என்ன செய்கிறாரு, அதற்கான எல்லா விதமான பாடுபடுதலும் அந்த துக்கத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, உள்ளத்தில் தாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார், நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்படுங்க. எது மாதிரி விஷயத்தில்? இந்த உலக விஷயத்தில் அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. அது இல்லாமல் மார்க்க விஷயம் அல்லாஹ் என்று வந்துவிட்டால் உங்கள் பெற்றோர் சொல்வதை விட அல்லாஹ் சொல்வதற்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக என்ன செய்கிறார், பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று வந்துவிட்டால் அங்கே யாருக்கு கட்டுப்படணும்? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு தான் கட்டுப்படணும் என்பதை சொல்கிறான். ஏன் இந்த குடும்பம் நாளைக்கு மறுமையில் எப்படி இருக்கணும்? சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். தாயை விட்டு விட்டு தந்தையோ, தந்தையை விட்டு விட்டு தாயோ, அல்லது தாய் தந்தை இருவரையும் விட்டு விட்டு பிள்ளைகளோ, பிள்ளைகளை விட்டு விட்டு தாய் தந்தையரோ சொர்க்கத்துக்கு போவது அது நெருக்கடியை ஏற்படுத்தும். அவங்களுக்கு கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், கு அன்ஃபுசிக்கும் அஹ்லிக்கும் நாரா, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தின் நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்துடைய எரிபொருள் எது தெரியுமா? அதுதான் ஒதுகன்னா சிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் நரகத்துடைய எரிபொருளாக இருக்க போகிறது. இந்த உலகத்தில் என்னுடைய தந்தைக்காக, தாய்க்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன் என்று சொல்வது எப்படி இருக்கக்கூடாது? அறிவுக்கு பொருந்தாத வகையில் இருக்கக்கூடாது. தாய்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன், அவங்க அநீதி இழைக்க சொன்னாலும், பிறருக்கு அநியாயம் செய்ய சொன்னாலும் நான் செய்வேன், மோசடி செய்வேன் அப்படின்னு பெற்றவர்கள் சொல்வதில் நாம் என்ன செய்யக்கூடாது? அநியாயமாக சொல்லக்கூடியதை கேட்கக்கூடாது. அதில் குறிப்பாக அல்லாஹ்வுக்கு இணைவிக்கக்கூடிய வகையில், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாற்றி செய்யக்கூடிய வகையில் பெற்றோர்கள் சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். உங்களுடைய பெற்றோர்கள் குறித்து நாம் என்ன செய்யணும்? உங்களுக்கு வலியுறுத்தணும். அவங்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்க. எந்த விஷயத்தில்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத விஷயத்தில், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கக்கூடிய விஷயத்தில் இல்லாமல் மற்ற விஷயத்தில், இந்த உலக விஷயத்தில் அவங்கள்ட்ட என்ன இருங்க? அவங்கள்ட்ட நெருக்கமாக இருங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். அதே போல பெற்றோர்களுக்கு என்ன சொல்றான் அல்லாஹ்? உங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? அதுக்கு உதாரணமாக ஒரு சாலிகான மனிதரை பற்றி சொல்றான். என்ன சொல்றான்னா, வயிற்கான லுக்மானும் நீ இப்னிகி வஹுவா யா இல்வு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லா ஸுல்மன் அலீம். லுக்மான் தமது மகனுக்கு அறிவுரை கூறும்பொழுது, எனது அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே, இணை கற்பித்தல் மகத்தான அநீதியாகும் என்று அவர் குறிப்பிட்டதை நினைவுக்குவீராக என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். அதே போல உனக்கு அறிவில்லாத ஒன்றை உமது பெற்றோர்கள் உனக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், இணை கற்பிக்க சொன்னாங்கன்னா அவங்க கட்டாயப்படுத்தினா அவர்களுக்கு கட்டுப்படாத. இவர்கள் உலகில் அவர்கள் அழகிய முறையில் தோழமை கொண்டு நடந்து கொள்வீராக என்று சொல்லி சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? கட்டளையிட்டதில் அல்லாஹ்வை எப்படி பயந்துக்கணும், அல்லாஹ்வை எப்படி அஞ்சணும் என்பதற்கு அந்த 31வது அத்தியாயத்தில் வரிசையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். எனது அருமை மகனே, கடுகு விதையளவு ஒரு பொருள் இருந்து அது பாறைக்குள்ளேயோ வானங்களிலோ பூமியிலோ இருந்தாலும் அதை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் நுட்பமானவன், நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையை பற்றி பேசுறான். பெற்றோர்கள் பற்றியும் பேசுறான், பிள்ளைகளை பற்றியும் பேசுறான். எப்படி சொல்றான்? எதையும் இணை கற்பித்திராத, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு செவிசாயி என்றெல்லாம் அந்த சாலிகான மனிதன் சொல்றதை பார்க்கிறோம். அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். ஒரு கடுகளவு விதை இருந்து, விதையில கடுகளவு என்ன, அது இருந்து அது பாறைக்குள்ளேயோ வானத்திலேயோ பூமியிலோ எங்கே இருந்தாலும் அதை உமது இறைவன் அறிவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று எனது அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டு, நன்மை ஏவு, தீமையை தடு, உனக்கு ஏற்படுவதை சகித்துக்கொள், அது உறுதிமிக்க காரியமாகும் என்று தமது அருமை மகனுக்கு அவர் அறிவுரை சொல்கிறார். அல்லாஹ்வை பற்றி எச்சரிக்கை செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் தொழுகையை நிலைநாட்டுங்கிறாரு. அதே போல என்ன செய்கிறாரு? நன்மை ஏவு, தீமையை தடு. இந்த நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் எதற்காக? பிறருக்கு சொல்வதற்காக அல்ல. பிறருக்கு சொல்ல சொல்ல அது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பொய் சொல்லாதே என்று சொல்வது பெரிய விஷயம் அல்ல. அதை பிறருக்கு சொல்வதற்கு முன்பு நாம் என்ன செய்யணும்? நாம் பொய் சொல்லாதவர்களாக இருக்கணும்.
என அதே போல தீமையான விஷயங்களிலே ஈடுபடாதே என்று பிறருக்கு கூறுவது பெரிய விஷயம் அல்ல. அதை நம்மிடத்திலே தடுத்துக் கொள்ள வேண்டும். தொழுகை நிலைநாட்டு, சக்காத்தை கொடு, இன்னும் நன்மையான காரியங்களிலே ஈடுபடு என்று பிறருக்கு சொல்வது லேசானது. ஆனால் நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அது கஷ்டமானதாக இருக்கும். அப்ப பிறருக்கு சொல்வதை விட நாம் என்ன செய்யணும்? அதை நடைமுறைப்படுத்திக்கணும். அதுதான் இந்த தந்தை சொல்றாரு. அது சொல்லிக்கிட்டே சகித்துக்கொள், அது உறுதிமிக்க காரியத்தில் இருக்கிறதாகும் என்று பிள்ளைக்கு எப்படி நடத்தணுங்கிறத சொல்றாங்க. இந்த உலகத்தில் நாம் என்ன பண்றோம்? நம்ம பிள்ளை அறிவாளியா இருக்கணும், அந்தஸ்து மிக்க பிள்ளையா இருக்கணும், எல்லோரும் கண்ணியமாக பார்க்கக்கூடிய வகையில் இருக்கணும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இன்னும் பிற மக்கள் மதிக்கத்தக்க வகையில் ஒரு படிப்பை நாம் தருகின்றோம். அது தருவது என்ன இல்லை, இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதில்லை. அது எந்த அளவுக்கு கொடுக்கின்றோமோ அதை விட மென்மையாக மறுமையுடைய சிந்தனையை ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். என்ன, நீ டாக்டர் ஆகிறது, எந்த டாக்டர் ஆனா நீ என்ன அந்தஸ்தா பார்க்கப்படுவ, சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சம்பாதித்தியம் என்பது எப்படி இருக்கக்கூடாது? மோசடியாக இருக்கக்கூடாது, பேராசை உடையதாக இருக்கக்கூடாது. நீ சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு நீனும் பலனடையணும், நம்முடைய சமுதாயமும் நம்ம குடும்பமும் பயனடையணும் என்று சின்ன பிள்ளையிலிருந்து சொல்லி சொல்லி வளர்க்கணும். எந்த பிள்ளைகள் எல்லாம் சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கிறதோ பார்க்கிறோமே, பெரிய பெரிய தலைவர்கள், மதிப்புக்கு மிக்க அறிஞர்கள், இவங்கெல்லாம் உருவாவதற்கு ஏதாவது ஒரு அடிப்படையில் தாயோ தந்தையோ காரணமாக இருக்கிறத நாம பார்ப்போம். ஒரே ஒரு உந்துதல், ஒரே ஒரு வார்த்தை அந்த பிள்ளை பிடிச்சிக்கும். நம்ம நினைச்சிருப்போம் நாம் என்ன பெருசாக சொல்லிக் கொடுத்தோம் என்று. ஒரே ஒரு வார்த்தை அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த பிள்ளை என்ன ஆகிடும்? அதை சிந்தித்து கொண்டே இருக்கும். அது வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தும். அதன் மூலமாக அது வெற்றியை கணியே பறிக்கும். இப்போ சொல்கிறோம்ல, இலக்க வைங்க, இலக்க நிர்ணயம் பண்ணுங்க, ஆரம்பத்திலேயே பிள்ளைக்கு ஆர்வம் முட்டுக்க. அதே போன்று அந்த பிள்ளை எதன் பக்கம் நாட்டமாக இருக்கிறது என்று பார்த்துக்குங்க. அப்படி பார்த்துக்கிட்டு அதன் அடிப்படையில் அந்த பிள்ளையை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த போக்கிலேயே விடுங்க. கொஞ்சம் கைடு பண்ணணும், அது லூஸாகவும் விடணும். ரொம்ப கடுமையாக பிடித்தா அந்த பிள்ளை என்ன ஆகாது? அந்த பிள்ளை கேட்காது, சொல்லி வச்சுக்காது, பிடிவாத குணத்தில் மாறிடும். அதே போன்று அது போக்கிலேயே விட்டுவிடவும் கூடாது. அப்பப்போ அழகான முறையில் கண்டிக்கும் வகையில் நாம் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். என் பிள்ளை தானே, நான் எப்படி வேணாலும் வளர்ப்பேன், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் என்று அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? நாம் அந்த பிள்ளையை எதை எதை கேட்டாலும் கொடுத்து அந்த பிள்ளைகளை நான் நினைச்சதான் நடந்துடும், நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிரும் என்ற அந்த இருமாப்போடு எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்ற அந்த ஆசையை எல்லா நேரத்திலும் நிறைவேற்றிய பிள்ளைகளாக அது இருந்துச்சுன்னு சொன்னால் திடுதிப்புன்னு ஏமாற்றம் ஏற்படும் பொழுது அந்த பிள்ளையால் தாங்க முடியாது. அந்த பிள்ளைக்கு ஏதாவது நேர்ந்து விடும். சில பிள்ளைகள்லாம் பார்க்குறோமா இல்லையா? நம்ம சமுதாயத்தில் பெரும்பாலாக நடப்பதில்லை. பிற சமுதாயத்தில் ஏமாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக அவங்க என்ன செய்றாங்க? உயிரை மாய்த்து கொள்றதை பார்க்குறோம். 10வது படிக்கும் போது, 12வது படிக்கும் போது நான் தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த பாடம் கிடைக்காத போது, அந்த கல்வி டாக்டரோ அல்லது வேறு ஏதாவது மேன்மையான படிப்புக்கோ ஆசைப்பட்டு அந்த பிள்ளை கிடைக்காத பொழுது அது உயிரை மாய்த்து கொள்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்? அதுக்கு அந்த ஏமாற்றத்தை தாங்கக்கூடிய அந்த பக்குவம் இல்லை. இப்போ கிடைக்கலன்னா என்ன, அப்புறம் கிடைச்சிடும், முயற்சி பண்ணுவோம், அடுத்தது கிடைக்கும் என்கின்ற அந்த பக்குவமான மனது இல்லாமல் இருப்பதற்கு அது காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தையும் கேட்க சொல்லியிருக்கிறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இறைவா, இம்மையும் தருவாயாக, மறுமையும் தருவாயாக என்று பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு உலகத்தை பற்றி ஆர்வத்தை ஊட்டுகிறோமோ, அந்தஸ்துக்காக, கண்ணியத்துக்காக, மேன்மைக்காக, குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவதற்காக உலக கல்வியை எந்த அளவுக்கு போதிக்கின்றோமோ அதே அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? மறுமையுடைய சிந்தனையை ஊற்றணும். எப்பொழுது வேண்டுமென்றாலும் மரணம் வந்து விடலாம், அல்லது இந்த உலகம் அழிக்கப்பட்டு விடலாம், அந்த நேரம் அருகாமையில் தான் இருக்கிறது. யார் எப்பொழுது எங்கே மரணிப்பார், எந்த நேரத்தில் மரணிப்பார் என்பதை யாரும் அறிய மாட்டார்.
என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஏன், ஒரு மனிதனுக்கு மரணம் வந்து விட்டால் அவருடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் என்னாகாது, அவருக்கு பயன் தராது. எவ்வளவுதான் செல்வ செழிப்பாக இருந்தாலும், செல்வாக்காக இருந்தாலும், நேசத்துக்குரியவராக இருந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை கொண்டு போய் குழி தோண்டி மண்ணில் குழியை வச்சு மண்ணை அள்ளி போட்டு அடக்கம் பண்ணாமல் விட மாட்டாங்க. என்ன, ஏன், அவ்வளவுதான். அப்ப அதற்கு பிறகு அவருக்கு என்ன ஆகும், மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பமாகும். அந்த மறுமையுடைய வாழ்க்கை என்பது லேசானப்பட்டதா, அது முடிவுக்கு உட்பட்டதா, கால நிர்ணயம் இருக்கிறதா என்று பார்த்தால் அதுக்கு கால நிர்ணயம் இல்லை. கோடான ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, கபரிலிருந்து ஆரம்பித்து மகிஷர் மைதானத்திலிருந்து சொர்க்கம் அல்லது நரகம் என்று அந்த வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை, அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு, அது முடிவுறாத வாழ்க்கையாக இருக்கிறது. அதுக்கு இண்டே இல்லை. ஒரு மனிதனுக்கு சொல்லலாம், இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் அவர் எப்பொழுது வேண்டும் என்றாலும் மன்னிக்கலாம். 1 வயசுல, 2 வயசுல, 5 வயசுல, 10 வயசுல, 40 வயசுல, 50 வயசுல, 60 வயசுல என்று அவருக்கு ஒரு நிர்ணயம் இருக்கிறது. ஆனால் மறுமையிலே அந்த மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்றால் அதற்கு என்ன இல்லை, ஒரு முடிவு இல்லை. இன்னும் சொல்வதாக என்றால் மகிஷருடைய மைதானத்திலே கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டு நன்மை தீமை என்று அடிப்படையில் அவர் சொர்க்கவாதி என்றும் நரகவாசி என்றும் அறிவிக்கப்பட்ட பிறகு என்னாகும், ஒரு வானவர் வருவார், ஒரு ஆட்டை கொண்டு வருவார். அந்த ஆட்டை காமிச்சு கேட்பார், இந்த ஆடு என்னன்னு தெரியுதா உங்களுக்கு என்று கேட்பார். கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஆமா இது மரணம். ஏன், முன்பே அவர்கள் மரணத்தை சுவைத்திருக்கிறார். நரகவாசிகளே பார்த்துக் கொள்ளுங்கள், சொர்க்கவாசிகளே பார்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் உங்களுடைய மரணம் என்று சொல்லிவிட்டு அதை அறுத்துவிட்டு நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம், நரகவாசிகளே இனிமே உங்களுக்கு வாழ்வு நிரந்தரம், சொர்க்கவாசிகளே உங்களுக்கு வாழ்வு நிரந்தரம் என்று அறிவிக்கப்படும். அப்ப நாம் இந்த உலகத்திலே ஏமாந்து போய்விடக்கூடாது. இந்த உலக ஆசவாசங்களிலே மூழ்கிய கரையில எனக்கு வீடு இருக்கு, செல்வம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, நல்ல மேன்மையான அந்தஸ்து இருக்கு என்ற நிலையில பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் ஏமாந்து போய்விடக்கூடாது. நம்முடைய நோக்கம் இலக்கு எதுவாக இருக்கணும், இதோ இப்பொழுது அல்லாஹ்வின் மரணம் இருக்கிறது, நான் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பேன், அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்துக் கொண்டே இருப்பேன். இறைவா என்னை நேரான வழியில் செலுத்தி எனக்கு சொர்க்கத்தை தந்து விடு, சொர்க்கத்திலும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்து விடு என்ற அடிப்படையில் நம்முடைய சதா எந்நேரமும் நம்முடைய எண்ணோட்டங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அப்ப என்ன எழுதக்கூடாது, என் பிள்ளை தானே பரவாயில்ல, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகாமல் தூங்கிட்டு போட்டோம், நன்மையான காரியங்களில் ஈடுபடாமல் எப்பொழுது பார்த்தாலும் உலகத்து பின்னாடியே நிற்கிட்டோம், இப்படி என்று பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. ஏன், கடுமையான கால நெருக்கடிகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது வேண்டும் என்றாலும் மறுமையுடைய அந்த நெருக்கம் வெளிப்பட்டு விடலாம். அப்படி வெளிப்படும் பொழுது என்ன, அறிஞருடைய நிலையே எப்படி இருக்கும், அதால பாதாளத்தில் இருக்கும். அறிஞர்களாக இருப்பாங்க, இந்த உலக விஷயத்திற்காக போட்டி கொண்டு மறுமையை மறந்து விடுவார்கள். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை நோக்கி இந்த உலகம் என்ன இருக்கு, நெருக்கமாக சென்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க அறிவை, பள்ளிவாசலோடு தொடர்பை, அந்த குர்ஆனுடைய அந்த ஞானத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல் செயல் அங்கீகாரமாக இருக்கக்கூடிய போதனையை நாம் என்ன செய்யணும், ஊட்டணும். நாம் தெரிஞ்சிருக்கோம், நாம் நம்ம பிள்ளைகளை அனுப்பிக்கொண்டு நம்முடைய குடும்பத்தார்களாக இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள், அக்கம் பக்கத்தார்கள், அண்டை வீட்டார்கள், இவர்களையும் நம்ம என்ன செய்யணும், இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமூட்டக்கூடிய அந்த நிலையில நம்ம வைக்கணும். அப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி பிரார்த்தனை செய்தவனாக நம்ம பிள்ளைகளுக்கு நேர்வழி கிடைக்கணும், பிள்ளைகள் என்றென்றும் நேர்வழியிலே இருக்கணும், அந்த கல்வியுடைய ஞானத்தை நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கணும். அதற்காக நாம் இந்த உலகத்தை துச்சமாக மதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணோட்டத்தை அல்லாஹ் முழுமையாக தரணும். அப்படிப்பட்ட மக்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி என் முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? திட்டமிடணும். ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தை, பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு திட்டமிடணும், கால அவகாசத்தை ஏற்படுத்தணும். நம்ம குடும்பத்துக்குள்ளே பேசிக்கணும். அதுக்கு பிறகு பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்து அதையே என்ன பண்ணிக்கணும்? என்ன, எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரிதான், பள்ளிவாசலில் ஒரு நன்மை நடக்கும் என்று சொன்னால் அதில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நாம் இருக்கணும். அதற்கு என்னென்னலாம் செஞ்சுக்கணும்னா, நடக்கும்போது, அதாவது அதுலேயே சொல்கிறாங்க, நடக்கும் பொழுது லுக்மானுடைய அந்த அத்தியாயத்தில் அவர் சொல்கிறாரு, நீ நடக்கும்போது நடுத்தரத்தை கடைபிடி. இல்லை காலை அடிச்சுக்கிட்டு என்ன, சில பேர் நடக்கும்போதே ஒரு சரியாக நடக்க மாட்டாங்க, பார்க்குறோம் ஒழுங்காக நட அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன, உனக்கு குரலை தாழ்த்திக்கொள். அதே போன்று குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரலாகும் என்று அறிவுரை கூறுகிறார். அதே போல் அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் உங்களுக்காக அல்லாஹ் பயன்பட செய்ததையும் தனது அருட்கொடையை வெளிப்படையாகவும் அந்தரங்கமாக வழங்கியிருப்பதையும் நீங்கள் காணவில்லையா? நீ அறிவு, நேர்வழி, ஒளிவீசும் வேதம் எதுவுமின்றி அல்லாஹ்வை பற்றி தர்க்கம் செய்வோரும் மனிதர்களில் உள்ளனர். என்ன, அறிவில்லாமல், நேர்வழி பெறாமல், ஒளிவேசு வேதம் கொடுக்கப்பட்டும் அதை பற்றிய ஞானம் இல்லாமல் இப்போ ஏனோ என்று விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும் நல்லது எது கெட்டது என்று தெரியும். நம்ம மன இச்சை சொல்லும் பொழுது அதற்காக நம்ம விதண்டாவாதம் செய்வோம், தர்க்கம் செய்வோம். அதில் என்ன செய்ய, அதை தான் சொல்கிறாரு, உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒளி வீசும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேர்வழியும் கிடைச்சிருச்சு. அதற்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய குடும்பத்துக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, என் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கு என்ற நிலையில் நாம் என்ன செய்யக்கூடாது? மன இச்சைகளை பின்பற்றக்கூடாது. அல்லாஹ் சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிவிட்டால் அதில் என்ன செய்யக்கூடாது? சுய விருப்பம் கொள்ளக்கூடாது. அதில் நாம் என்ன செய்யணும்? பொறுத்துக்கணும். ஏற்கனவே சொன்னது போல பொறுத்துக்கணும், சகித்துக்கணும், அதில் உறுதியாக இருந்துக்கணும். ஏன்? பொறுத்துக்கொண்டு சகித்துக்கொண்டு உறுதியாக இருப்பது என்பது அது சொர்க்கத்துக்கு நம்மளை இட்டு செல்லும் என்று இந்த குர்ஆன் வசனங்கள் பல கோணங்களில் பல வழியாக நமக்கு சொல்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த அறிவை நாம் எப்படி எடுத்துக்கணும்? அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதற்கப்புறம் யாருடைய பேச்சு நம்ம எடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தில் நமக்கு வழிகாட்டிவிட்டால் அதுக்கப்புறம் யாருடைய சொல்லாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டு விட வேண்டும். நம்முடைய மனம் இருக்கிறது, அது ஆசாபாசங்கள் இருக்கிறது, இந்த உலகத்தின் மீது நம்முடைய நாட்டம் இருக்கிறது, இதெல்லாம் ஷைத்தானுடைய தூண்டுதல் என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆசை இருக்கிறது, பேராசை இருக்கிறது. எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யார்? அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கின்றான். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்பவன் நான் தான், எனக்கு தேவைகள் இல்லை, நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு கட்டுப்பட்டாலும் என்னுடைய கண்ணியம் எதுவும் ஓங்க போகிறதில்ல, கூட போக போகிறதில்ல. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை மறுத்தாலும் என்னுடைய கண்ணியத்திலும் என்னுடைய அதிகாரத்திலும் எதுவும் குறைந்து போக போகிறதில்ல. நீங்கள் நன்மை செய்தால் அது உங்களுக்கே உரியது, நீங்கள் கட்டுப்பட்டால் அது உங்களுக்கே நல்லது என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைகளை மார்க்க அறிவுல உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளங்களாக ஆக்கக்கூடிய நிலையில் அவர்கள் என்ன செய்யணும்? பள்ளியோடு அதிகமாக தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். குர்ஆனை ஓதணும், அதை நடைமுறைப்படுத்தணும். ஹதீஸை படிக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும். என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மிகராஜ் இரவுக்கெல்லாம் போயிட்டு சொர்க்கத்தை நரகத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னாங்க, சில பேர் பார்த்தோம்னா எப்பொழுது பார்த்து என்றாலும் ஏதாவது ஒரு கேள்வி கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கருத்தில் எடுக்கணும். எப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் எனக்கு காட்டப்பட்டது உங்களுக்கு காட்டப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். என்ன, நரகத்தையும் சொர்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? மிஹ்ராஜ் இரவில் அந்த பயணத்தில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. நரகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளையும் பார்த்தாங்க,
சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் பார்த்தாங்க. சொன்னாங்க, இதையெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். சுருக்கமாக சொன்னாங்க, நான் பார்த்ததையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிகமாக அறிவீர்கள், குறைவாக சிரிப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்னாங்க. அப்போ அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல கேட்கணும், அல்லாஹ் இடத்துல மன்றாடணும். இறைவா, எனக்கு சொர்க்கத்தை கொடு, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடு என்று கேட்கணும். நம்ம பிள்ளைகளை மார்க்கத்தில் உள்ள அறிவுடையவராக இருக்கணும். ஏன் ஒரு பிள்ளை குர்ஆனில் கற்றுத் தெரிந்து அதன் அடிப்படையில் நடக்கும் பொழுது அதை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன ஆகும்? தொடர்ந்து வரக்கூடிய நன்மை வந்து கொண்டிருக்கும். அதே போன்று மறுமை நாளில் அந்த நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? கற்றுத் தேர்ந்த அறிஞராக இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் ஹதீஸை படித்து மேன்மையாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய தாய் தந்தையரை என்ன செய்வான்? அடையாளப்படுத்துவான் என்பதையெல்லாம் நாம் பார்க்கணும். அப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கணும், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை கொடு, என்னுடைய வழிதோன்றலுக்கும் சொர்க்கத்தை கொடு, எங்களை நேரான வழியில் செலுத்து, எங்களை நன்மையில் முந்தியவர்களாக ஆக்கு என்று இப்ராஹிம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை நாம் அதிக அதிகம் செய்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்கக்கூடாது. என்ன, அது கிடைக்கிறத எடுத்துக்கணும். அதற்காக என்ன செய்யக்கூடாது? மறுமையை சமரசம் செய்துவிடக்கூடாது. நாம் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக, இம்மையிலே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.